வணக்கம் நண்பர்களே, இது சனிக்கிழமையோட காணொலி. நைட்டு செவ்வாய் கிரகத்தில் பயணம் பண்ணதால் காலையில் விடிஞ்சது தெரியல. டீம் 6 மணிக்கு வர சொல்லிட்டு நான் போனது 6:30 மணிக்கு தான். இன்றைக்கி படிப்பயிற்சி நான் வரதுக்கு முன்னாடியே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிக்கலான்னு ஓடி முடிச்சுட்டு படிப்பயிற்சி சேர்ந்து பண்ணலான்னு பண்ணால் ஏற்கனவே முட்டியில் கிச்சு கிச்சுன்னு சொல்லியிருப்பேன். மீண்டும் அதிகமாகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம பொறுமையாகவே போகலான்னு படிப்பயிற்சிக்கு எண்டு கார்டை போட்டுட்டேன். நம்மகிட்ட பீகார் போலீஸுக்கு 2 பையா ஃபிசிக்கல் வராங்க. என்னமோ சொல்கிறானுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தான் தெரில. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? பயிற்சியை முடிச்சுட்டு அண்ணனோட மண்டையை கழுவி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த கடையில் ஆப்பமும் தேங்காய் பாலும் அருமையாக இருக்கும். 2 ஆப்பத்தை உள்ளே போட்டு வீட்டுக்கு வந்து 3 முட்டையை ஸ்டவ்வில் போட்டேன். அந்த கேப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்பைடர்மேன் பொம்மை நம்மகிட்ட ஒன்று உடஞ்சிருந்துச்சு. என்னோட டெக்னிக்கல் மூலையால் அதை சரி பண்ணிவிட்டு குளியலை போட்டு கண்டென்ட் எழுதி எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடந்த 6 மாதங்களாக நான் காஃபி குடிக்கல. இன்றைக்கி அந்த ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணலான்னு காஃபி கடைக்கு கிளம்பிட்டேன். காஃபியை குடிச்சதும் சுருன்னு மண்டையில் ஏறிடுச்சு. அப்படியே பாய் கடைக்கு போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். முட்டையை உரிச்சு பிரியாணியை லோட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். எழுந்து மீண்டும் ஒரு காஃபியை போட்டு நாமக்கல் நம்மள ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க. சரி போகலாம்னு கிளம்பிட்டேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்டாக நான் ஃபங்க்ஷன் வரலான்னு சொல்லிட்டேன். சரி போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ரேபிடோ போட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். மீதி கதையை அடுத்த காணொலியில் பாருங்கள் நண்பர்களே.